பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு. கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்ததை அடுத்து வரும் 4ஆம் தேதி வரை VIP பாஸ்களும் ரத்து. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடுவானில் ஹெலிகாப்டர் மீது மோதிய விமானம். தரையிறங்க விமான நிலையம் வந்தபோது விபத்து நடந்ததாக முதற்கட்ட தகவல். சென்னை அருகே பெண்களை துரத்திய இளைஞர்களின் காரை கண்டறிவதில் சிக்கல். உரிமையாளர்கள் பலரின் கை மாறியிருப்பதால் கண்டுபிடிப்பது சவாலாக உள்ளதாக தகவல். ₹61,000 மிக மிக அருகில் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் ₹120 அதிகரித்து ₹60,880 விற்பனை. TNPSC Group 2 2A முதன்மை தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது தேர்வு. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆதவ் அர்ஜுனாவிற்கு தவேகாவில் மாநில துணை அல்லது இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயன் இல்லத்தில் சுமார் 40 நிமிடங்கள் நடந்த சந்திப்பு. சுரங்கப்பாதை வசதி கோரி திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் ஆலம்பட்டி கிராம மக்கள் மறியல். 4 வழிச்சாலை பணியால் உரிய பாதையின்றி தவிப்பதாக வேதனை. யமுனை நதியின் நீரை குடித்த ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி. விஷம் கலக்கப்பட்டுள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டிய நிலையில் தண்ணீர் தூய்மையாகவே இருப்பதாக பதிலடி. மயிலாடுதுறை அருகே கவனிக்க ஆள் இல்லாததால் சிலிண்டரை வெடிக்க வைத்து தற்கொலைக்கு முயற்சி. மூதாட்டி உயிரிழந்த நிலையில் அவரது கணவர் காயங்களுடன் மீட்பு. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கூடுதல் கட்டணம் வசூல் என ஆட்டோ சங்கங்கள் அறிவித்த நிலையில் போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்க கர்நாடக அரசுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. 6 பெட்டிகளை எடுத்துக்கொண்டு உரிய பாதுகாப்பு வசதிகளுடன் வருமாறு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணை. மேட்டுப்பாளையத்தில் தம்பி மற்றும் அவரது மனைவியை ஆணவ கொலை செய்த வழக்கில் குற்றவாளி வினோத்துக்கு தூக்கு தண்டனை. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் கோவை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. வேங்கை வயல் விவகாரத்தில் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம். ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி எச்சரிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் துணை அல்லது இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அண்மையில் அக்கட்சியிலிருந்து விலகினார். இந்நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் நடிகர் விஜயை ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாகவும் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் தனியார் நிறுவனம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியாக செயல்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து ஆதவ் அர்ஜுனா செயல்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நள்ளிரவில் காரில் சென்ற பெண்களை கட்சி கொடியுடன் மற்றொரு காரில் துரத்திச் சென்று தொல்லை கொடுத்த குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் 4 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கானாத்தூரில் வசித்து வரும் பெண்மணி தனது குழந்தை மற்றும் உறவினர்களான 3 பெண்கள் 2 ஆண்களுடன் கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு முட்டுக்காடு படகு குழாமை பார்வையிடச் சென்றார். அங்கு ஏற்கனவே 2 கார்களில் இருந்த இளைஞர்களை பார்த்ததும்
அங்கிருந்து தங்களது காரை எடுத்துக்கொண்டு அக்கரையில் உள்ள தனியார் உணவகத்திற்கு புறப்பட்டனர். கானாத்தூர் காவல் நிலையத்தை கடந்த நிலையில் அந்த காரை கட்சி கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் நடுரோட்டில் வழிமறித்தனர். அந்த காரில் இருந்து இளைஞர் ஒருவர் பெண்கள் பயணித்த காரை நோக்கி ஓடி வந்து அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெண்கள் கூச்சலிட்டனர். ஓடி வராங்கடா. தொடர்ந்து பெண்கள் தங்களது வீடு திரும்பும் வரை அந்த இளைஞர்கள் காரில் விரட்டி வந்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கடந்த 26ஆம் தேதி கானாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் கிடப்பில் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் பெண்கள் காரில் செல்லும் போது இளைஞர்கள் துரத்தி சென்ற வீடியோ காட்சி வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. வீடியோவின் உண்மைத்தன்மை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். பெண்கள் சென்ற கார் இளைஞர்களின் காரை உரசி சென்றதாகவும் அதற்கு நியாயம் கேட்கவே இளைஞர்கள் காரை விரட்டிச் சென்றதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தரப்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விளக்கம் கேட்டபோது தங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் பொய்யானவை என்றும் யார் காரையும் உரசிவிட்டு செல்லவில்லை என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகர காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் கானாத்தூரில் வசிக்கும் சின்னி திலங்க என்ற பெண்மணி தான் காரில் வந்து கொண்டிருந்த போது சுமார் 7-8 பேருடன் 2 வாகனங்களில் வந்தவர்கள் திடீரென வழிமறித்ததாக புகார் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 26ஆம் தேதியன்று கானாத்தூர் காவல் நிலையத்தில் பெண்கள் துன்புறுத்துதல் சட்டத்தின் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள CCTV காட்சிகள் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடந்து வருவதாகவும் குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தாம்பரம் மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புகார் அளித்த பெண்ணின் பெயர், வாகன எண் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை திமுக அரசின் காவல்துறை வெளியிட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான போது தொழில்நுட்ப கோளாறு என்றவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று வினவியுள்ளார். பெண்கள் யாருமே தைரியமாக வந்து அதுவும் திமுகவினரை எதிர்த்து புகார் அளித்துவிடக் கூடாது என்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசின் கொள்கை முடிவா என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார்.